கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியுமாக மகிமையின் நம்பிக்கை என்ற இந்த ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் பைபிளும் குறளும் ஒப்பாய்வு என்ற தலைப்பின் கீழ் ஒரு குறளை எடுத்து நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒப்பாய்வு செய்ய இருக்கிற குறள் அதிகாரம் 5, குறள் 7. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. இயல்பினால் என்பதற்கு மூன்றாக தம்மை வெளிப்படுத்தும் இயல்புடைய இறைவன் காட்டிய அறவழியில் அல்லது இரட்சிப்பின் வழியில் இல்வாழ்க்கை பேரின்ப வீட்டிற்கான வாழ்பவன், வாழ்க்கை நடத்துபவன் அல்லது வாழ்க்கை வாழ்பவன், முயல்வாருள் முயற்சி செய்வாருள் எல்லாம் எல்லாரை விடவும் தலை சிறந்தவன். இக்குறளுடைய பொருள் என்னவென்றால், மூன்றாக தம்மை வெளிப்படுத்தும் இயல்புடைய இறைவன் காட்டிய அறவழியில், அதாவது இரட்சிப்பின் வழியில் பேரின்ப வீட்டிற்கான வாழ்க்கை வாழ்பவன், அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கான முயற்சி செய்பவர்களில் எல்லாரை விடவும் தலை சிறந்தவன் என்பதுதான் இந்த குறளுடைய பொருள். இந்த குறள் சம்பந்தப்பட்ட 1-2 வேத வசனங்களை பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற வாசல் என்பது எது? ஜீவனுக்கு போகிற வாசல் என்பது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான வாசல். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவ காலமும் வாழுகிற இடம்தான் மோட்ச பாதை அல்லது பரலோக பாதை. அந்த பரலோகத்திலே போய் நித்திய காலமும் வாழ்க்கை செய்ய வேண்டும். அதற்கு நித்திய ஜீவன் வேண்டும். அந்த நித்திய ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். பரலோகத்துக்கு போகிற நித்திய ஜீவனுக்கு போகிற வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர், அனைவரும் அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட வாசல் வழியாக உட்பிரவேசிக்க வேண்டும். அது இடுக்கமான வாசல் என்பதை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தி சென்றிருக்கிறார். அந்த வாசல் தான் இரட்சிப்பின் வாசல். இரட்சிப்பின் வழி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவர் தம்மை சிலுவையிலே ஒப்புக் கொடுத்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அந்த இரட்சிப்பின் வழியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த இரட்சிப்பின் வழியில் முயற்சி செய்வதுதான் பேரின்ப வீட்டில் வாழ்க்கை வாழ்வதற்கான தலை சிறந்த வழியாகும். இரட்சிப்பின் வழி இல்லை என்றால் நித்திய ஜீவனை பெற்று பேரின்ப வீட்டில் வாழ்வது என்பது இயலாத காரியம். அநேகர் பேரின்ப வீட்டுக்கு செல்வதற்கான வழியை தேடி முனைந்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வழிமுறைகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். எப்படியாவது மோட்சம் போய்விட வேண்டும், எப்படியாவது சொர்க்கம் அடைந்திட வேண்டும், எப்படியாவது பரலோகம் போய்விட வேண்டும் என்று அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி
அப்படிப்பட்ட பிரயாசங்களில் எல்லாம், அப்படி செய்யப்படுகிற முயற்சிகளில் எல்லாம் பிரதான முயற்சி, தலை சிறந்த வழி தம்மை மூன்றாக வெளிப்படுத்துகிற தேவன் ஏற்படுத்திய இரட்சிப்பின் வழியாகும். அந்த இரட்சிப்பின் வழியிலே போனால்தான் அந்த பரலோகத்திலே நித்திய ஜீவ காலமும் நாம் வாழ முடியும். ஆகவேதான் அந்த வழிதான் தலை சிறந்த வழி என்பதை திருக்குறளிலே திருவள்ளுவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். எவ்வளவு மேன்மையான காரியம் பாருங்கள். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தின அநேக காரியங்கள் திருக்குறளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதை கவனித்துக் கொண்டிருக்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.